இஸ்லாமியர்களுடைய நிலங்களை குறிவைத்து ஒரு நாள் ஆவதற்கு முன்பே இப்ப ஆர்எஸ்எஸ் கிறிஸ்துவருடைய நிலத்தை டேட்டா வாரியாக வெளியிடுவதை பார்க்க முடியுது. அப்போ இந்த வக்பு வாரிய மசோதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் குறிவைப்பதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்தியாவில் ஒரு மத போதலை உருவாக்கி விட வேண்டும் என்ற நோக்கத்துலதான் இவங்க பண்றாங்கன்றப்ப, இப்ப வக்பு வாரிய மசோதாவை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பாக உச்சநீதிமன்றத்துல வழக்கு என்பது போடப்பட்டிருக்கு. இந்த வழக்கை விரைவாக உச்சநீதிமன்றம் விசாரிக்கணும், காலம் தாழ்த்தி விடக்கூடாது, விரைவாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துல விசாரிக்கப்பட்டாவே ரத்தாயிரும் அப்படின்ற, அந்த மசோதாவே ரத்தாயிரும் அப்படின்ற பார்வை வைக்கப்படுது. எப்படி அது ரத்தாகும்? ஏன் அந்த அளவுக்கு மோசமான அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறாங்களா இந்த மசோதா? இப்போ அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சிம்பிளா நாம் புரிந்த சட்டத்தின் கூறுகளை வச்சு நம்ம பாக்குறதா இருந்துச்சுன்னு சொன்னா, கன்கரன்ஸ் லிஸ்ட்ல ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்றைக்கு மாநில அரசினுடைய உரிமையிலிருந்து வெளியே, அதை வச்சுதான் முதல்வர் பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க, மாநில உரிமைகள் இருந்து வெளியே போயிருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஆடிட் வக்ஃப் அக்கௌண்ட்ஸ் எனி டைம். இதுக்கு முன்னால வக்ஃப் அக்கௌண்ட்ஸ் எந்த நேரத்திலும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆடிட் பண்ண முடியும். இதுக்கு முன்னால 1995 அமெண்ட்மெண்ட் படி. இப்போ உள்ள அமெண்ட்மெண்ட் படி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்பவர் டு மேக் ரூல்ஸ் ஆஃப் வக்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்ஸ் சிஏஜி டெசிக்னேட் ஆஃபீஸர் யாரா இருந்தாலும் பண்ணுவாங்க. அதே மாதிரி மதத்தை மையப்படுத்தி ஒரு மத நிறுவனம் தன்னுடைய மதத்திற்கு உட்பட்ட இடங்களை வாங்குவதற்கும், இதை மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் சட்டமன்றத்திலே சொன்னார். அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக எப்படி இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் இருக்குது, மத சிறுபான்மையினர் தங்களுடைய இடங்களை வாங்குவதற்கும் மத வழிபாட்டு தலங்களின் மூலமாக அந்த இடங்களை நிர்வகிப்பதற்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய கூறுகள் நமக்கு உறுதி தந்திருக்கக்கூடிய வேளையில் நீ அப்படி செய்யக்கூடாது என்று மாற்றுவது. அதே மாதிரி எவ்ரி சிங்கிள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஹஸ் காட் த ரைட் டு ப்ரொஃபஸ், பிராக்டிஸ், ப்ரொபகேட் ஹிஸ் ஓன் ரிலிஜன். இது அரசமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கூறு. என்னன்னா, தனக்கு பிடித்த மதத்தை ஏற்றுக்கொள்ளவும், அதை நடைமுறைப்படுத்தவும், அதை பிரச்சாரம் செய்யவும் இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு உறுதியை தருகிறது. அப்படி இருக்கும்போது வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்ல ஒரு முக்கியமான ஒரு கூறு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒருவர் இஸ்லாம் ஏற்கிறார் என்று சொன்னால் அவர் உடனடியாக தன்னுடைய சொத்துக்களை வக்ஃப் செய்ய முடியாது. அவர் குறைந்தபட்சம் 5 ஆண்டு காலங்கள் பிராக்டிசிங் முஸ்லீமாக இருந்துதான் வக்ஃப் செய்ய முடியும். இது நேரடியாக மத சுதந்திரத்திலே தொடுக்கப்படக்கூடிய போர். நேரடியாக மத சுதந்திரத்தை தொடுக்கப்படும். ஏன்னா, என்னைக்கு ஒரு முஸ்லீம் ஆயிட்டாரோ அவருக்கு தொழுவது எப்படி மதத்துக்குள்ள அடங்குமோ, நோன்பு நோற்பது எப்படி மதத்துக்குள்ள அடங்குமோ, ஜகாத் என்கின்ற ஏழை வரி தருவது எப்படி அவருடைய மதத்துக்குள்ள அடங்குமோ, அதே போலத்தான் தன்னுடைய சொத்துக்களை தான தர்மங்கள் செய்வதும் அவருடைய மதத்திற்குள் அது அடங்கும். ஆனால் இஸ்லாத்திற்கு வந்த நீ தான தர்மங்கள் செய்து பொது இதுக்கு தியாகம் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு உன்னுடைய சொத்துக்களை தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், வக்ஃப் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீ 5 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்கின்ற தடையை, இந்த ஒன்று மட்டுமே போதும் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் என்பது how it is against constitution, how it is anti-constitution என்று சொல்வதற்கு இந்த ஒரு கூறே போதுமானது. அதை தாண்டி there is no judicial oversight என்று பொய்யை பேசுகிறார். இதுவரை இவர்கள் கொடுத்த எல்லாமே there is no work board in Islamic countries என்கின்ற, ஏன்னா இதெல்லாமே பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல ஒன்றிய அரசு கொடுத்த மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்த அறிக்கையிலிருந்து நான் சொல்றேன். கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, is there any work properties in work board in Islamic countries அப்படின்னு ஒரு கொஸ்டின் அதை அரசே கேட்டுவிட்டு அதற்கு பதிலாக நோ, எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது, துனிசியால கிடையாது, எகிப்துல கிடையாது, லிபியால கிடையாது, ஈராக்ல கிடையாது, ஈரான்ல கிடையாது, எங்கேயுமே இதெல்லாம் ஏன்னா ஒரு பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ நீங்க கொடுக்குற தகவல் எதுக்காக அப்படின்னு சொன்னா, மக்களிடம் கருத்து கேட்பதற்கு முன்னால் அதை பற்றிய தெளிவுரையை அரசு தெளிவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சி தான் அது. அரசு தெளிவுபடுத்துவதற்கான முயற்சியாக அது அல்லாமல் விஷத்தையும் வன்மத்தையும் ஒரு மதத்தின் மீதாக பொய்யை கக்கி இருக்கிறது என்னும் போது அதுவே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராகத்தான் இருக்கிறது. அப்போ எந்த நாட்டிலும் வக்ஃப் இல்லையா அப்படின்னா, இது அதாவது ஒரு கேடுகட்ட அயோக்கியம் கூட சொல்ல துணியாத ஒரு பொய். ஏன் அப்படின்னா, எல்லா இஸ்லாமிய நாடுகளிலும் உசாரத்துல் அவுகாஃப் என்று சொல்லப்படக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் வக்ஃப்னே இருக்குது. வக்ஃப்னா சிங்குலர், அவுகாஃப் அப்படின்னா ப்ளூரல். வக்ஃபுக்குன்னு தனியா மினிஸ்ட்ரி இருக்குது. எல்லா பள்ளிவாசலும் irrespective of how the size is, எவ்வளவு பெருசு சின்னதெல்லாம் கிடையாது, எல்லா பள்ளிவாசலும் அரசே நின்று கட்டித்தரும். அனைத்து பள்ளிவாசல்களும் அரசுடைய கட்டுக்குள் வரும், அதாவது அவுட் ஆஃப் மினிஸ்ட்ரிக்குள்ள வரும். உதாரணத்திற்கு, நீங்க தரைமார்க்கமாக இப்ப குவைத்துல இருந்து சவுதிக்கு உம்ரா போறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க உசாரத்துல் அவுகாஃபுக்கு போய் தான் நீங்க கஷ்ஃபுல் சீல் வாங்கிட்டு வருவாங்க. அங்க போய் தான் அதுக்கான சீல் வாங்கிட்டு, அதுதான் அது மத விஷயங்களை நிர்வகிப்பதற்கான மினிஸ்ட்ரிக்கு பேரு உசாரத்துல் அவுகாஃப், ஷுஊனுல் இஸ்லாமியா, இஸ்லாமிக் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே உசாரத்துல் அவுகாஃப் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு அரசால் பச்சையாக போய் சொல்ல முடிகிறது? ஒன்றிய அரசினுடைய தகவல்கள் இதெல்லாம் நான் நீதிமன்றத்தில் கேள்விக்குறியாகும். நிச்சயமாக நீங்க கொடுத்த தரவுகள் அனைத்துமே போய்
மக்கள் மன்றத்திலே ஒரு ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறீர்கள். மக்களின் பிரதிநிதியாகத்தான் எம்பிக்கள் வந்து நிக்கிறாங்க. எங்க மக்களுடைய எண்ணம் இப்படி இருக்குது, நாங்க இப்படி ஓட்டு போடுறோம். அப்ப அதானே, அதுதான் நீங்க ஒரு பிரசன்ட் இன்ஃபர்மேஷன் பியூரோல ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறீங்க. அப்போ அந்த கொஸ்டின் நம்பர் 4 வந்து மிகப்பெரிய அயோக்கியத்தனமான பொய்யாக இருக்கிறது. எல்லா இடத்துலயும் அவுகாஃப் மினிஸ்ட்ரி இருக்கு. இன்னும் ஒரு படி மேல சொல்றதா இருந்தா, எல்லா பள்ளிவாசல் இருக்கக்கூடிய முல்லாக்கள், தொழுகை நடத்தக்கூடிய முல்லாக்களும் அந்த முஅத்தின்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பாங்கை ஊதக்கூடியவர்கள், இந்த இருவருமே அரசினுடைய கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக இருப்பார்கள் எல்லா நாட்டிலுமே. அவுகாஃப் மினிஸ்ட்ரி கீழே இவ்வளவு பெரிய தகவல் இருக்கும் பொழுது பச்சையாக பொய் சொல்லி மக்களிடத்திலே ஒரு திரிபுவாதத்தை ஏற்படுத்தியதற்காகவே ஒன்றிய அரசு வெட்கப்படும் நாளை நீதிமன்றத்தில். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது வரும் ஒண்ணு. அதே மாதிரி ஒன்றிய அரசும் சரி, ஒன்றிய அரசினுடைய பெர்ஃபார்மன்ஸ் பில்லிலும் சரி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, there is no judicial oversight என்று சொல்கிறார். ட்ரிபியூனல் வந்து ஒரு முடிவெடுத்து விட்டால், அதாவது வக்ஃபு போர்டுங்கிறது ஒரு குவாசி ஜுடிஷியரி, அதுக்கு மேல இருப்பதுதான் ட்ரிபியூனல். இதுவே குவாசி ஜுடிஷியரி, வக்ஃபு போர்டே குவாசி ஜுடிஷியரி, அதுக்கு மேல ட்ரிபியூனல் இருக்கிறது சிறப்பு தீர்ப்பாயம். அதற்கு மேலதான் வந்து ஹைகோர்ட்டா சுப்ரீம் கோர்ட் எல்லாமே அமைந்திருக்கு. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில இவங்க என்ன சொல்றாங்கன்னா, when ஜுடிஷியல் ஓவர்சைட் இல்லாததுனால இட் லேக்ஸ் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அதுல சேர்க்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒன்ஸ் வக்ஃப் ட்ரிபியூனல் ஒரு விஷயத்துல முடிவெடுத்துருச்சுன்னா, இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு லேண்ட் டிஸ்பியூட், நீங்க அதை வந்து உங்க இடம் பர்சனல் பிரைவேட்டான இடம் சொல்றீங்க, நான் அதை வக்ஃப் இடம் சொல்றேன். இப்ப நம்ம 2 பேரும் வக்ஃப் போர்டுக்கு போறோம். வக்ஃப் போர்டே முடிவு செய்யற அதிகாரம் இருந்துச்சு இதுக்கு முன்னால, இப்ப இல்ல, இனிமே அமெண்ட்மெண்ட் அப்புறம் இல்ல, வக்ஃப் போர்டுக்கு அதை முடிவு செய்யற அதிகாரம் இருந்துச்சு. அப்போ வக்ஃப் போர்டு வந்து அது வந்து வக்ஃப் போர்டு இடம் தான் முடிவு பண்ணிருச்சு. இப்ப நீங்க அக்ரிவ்ட் ஆயிட்டீங்க, என்னடா இது நம்ம சொந்த இடம், நம்ம இடமாச்சே, இது எப்படி வக்ஃப் போர்டு. இப்ப உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, நீங்க வக்ஃப் ட்ரிபியூனலுக்கு போகலாம். இது வரைக்கும் பிஜேபி சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனா நீங்க வக்ஃப் ட்ரிபியூனலுக்கு போனதுக்கு பின்னால ஒரு கால் வக்ஃப் ட்ரிபியூனல்லையும் கூட இது யாசிருக்கு சொந்தமான இடம் இல்லை, இது வக்ஃபுக்கு சொந்தமான இடம் தான் என்று முடிவு எழுதிவிட்டால் இனிமே உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது என்று ஒன்றிய அரசு பாஜக போய் சொல்கிறது. இதுதான் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்ல இருக்குது. இப்படி சொல்லித்தான் நீங்க மாத்துறீங்க அப்படின்னும் போது உண்மையிலேயே அப்படி ஜுடிஷியல் ஓவர்சைட் இல்லையா அப்படின்னா, வக்ஃப் ஆக்ட் செக்ஷன் 83 சப் கிளாஸ் 9 படி வக்ஃப் ட்ரிபியூனல்ஸ் கேன் பி சேலஞ்ச்டு இன் ஹை கோர்ட் த்ரூ ரிவிஷன் பெட்டிஷன் என்று சட்டம் சொல்கிறது. இவ்வளவு பெரிய பொய்யை உங்களால எப்படி சொல்ல முடியுது? அதே மாதிரி இது பொய் விட்டுருங்களேன், சட்ட ரீதியாக இது எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வக்ஃப் போர்டுல இதுவரைக்கும் எந்த மதம் சார்ந்த நிர்வாகத்திலும் அவங்க மதம் அல்லாத வேறு நபர்களை வைப்பது ஏற்புடையதாக இருந்ததில்லை. அந்த மதம் அல்லாத வேறு, உதாரணம் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய நிர்வாகத்தில் கொண்டு போய் ஒரு இஸ்லாமியர்களை வைக்க மாட்டாங்க. இப்ப இதையே நீதிமன்றத்தில் வாதம் வைக்க முடியாதுன்னு வைங்களேன். அப்படி வச்சா அது வெளுத்து விட்டுருவாங்க நீதிபதிகள், அப்படி அந்த வாதத்தை வைக்க முடியாது. ஆனா இவங்க என்ன மறைமுகமா சொல்றாங்க அப்படின்னா, வக்ஃப் ட்ரிபியூனல்ல ஒரு லா எக்ஸ்பர்ட் இதுக்கு முன்னால முஸ்லீமா இருப்பார், ஒரு நீதிபதி முஸ்லீமா இருப்பார். இனி அந்த கம்போசிஷன் ஆஃப் வக்ஃப் ட்ரிபியூனல் அதை தனியா பேசுறாங்க. கம்போசிஷன் ஆஃப் வக்ஃப் ட்ரிபியூனல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ் இன்க்ளூடட் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், ஒரு முஸ்லீம் லா எக்ஸ்பர்ட், இப்படி இப்ப முஸ்லீம் லா எக்ஸ்பர்ட்டை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்ப வந்து ஒரு முஸ்லீம் ஜட்ஜி இருக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு நீதிபதியை வெறும் நீதிபதியாக பார்க்காமல் அவரை முஸ்லீம் நீதிபதியாக பார்த்தது எவ்வளவு பெரிய சட்ட குற்றம், அது சட்ட ரீதியாக எவ்வளவு பெரிய குற்றம் அது. அப்ப இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் என்பது நீதித்துறையை அவமதிக்கிறது. சும்மா, அதாவது ஒரு இடம் நீங்க வந்து டிரான்ஸ்பரன்சியத்தான் உங்களுடைய நோக்கம்னா அதுக்கு ஆயிரம் வழி இருக்கு. உதாரணத்துக்கு வக்ஃப் ட்ரிபியூனலுக்கு மேல ஹைகோர்ட் போலாம். நீங்க ஹைகோர்ட் உங்களுக்கு அக்ரிவிடா இருக்கிறீங்க, ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பு உங்களுக்கு வந்து ஏற்புடையதா இல்ல அப்படின்னா நீங்க தாராளமா சுப்ரீம் கோர்ட்ல எஸ்எல்பிக்கு போலாம். அதுக்கு எல்லா வழிவகையும் சட்டம் செய்து நம்ம கிட்டே வழக்கு இருக்கு, நம்ம கிட்டே ரிவிஷன் பெட்டிஷன்ஸ் நிறைய இருக்கு. நம்மளே அதுல நீதிமன்றங்கள்ல பல நேரங்கள்ல வேறொரு சார்ந்த ஒரு வழக்குல கூட நேரடியாக நீதிமன்றம் சென்று கூட நம்ம உயர் நீதிமன்றத்துல அணுகி பேசிய போது நீங்க வக்ஃப் போர்டு போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. போயிட்டு அகைன் நாங்க வந்து அப்பீல் இங்க வந்தோம். இப்படி பல சந்தர்ப்பங்களை வந்து நானே நீதிமன்றத்திலே வாதாடிய பல விஷயங்களை என்னால் மேற்கொள் காட்ட முடியும். இது ஒரு பக்கம். இப்படி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மத நிர்வாகத்திற்குள் புகுந்து இவர்கள் வக்ஃப் போர்டு என்பது முஸ்லிம்களுடைய சொத்தை பற்றியும் முஸ்லிம்களுடைய சொத்தை நிர்வகிக்கும் ஒரு முகைமை என்பதால் அந்த இடத்தில் முஸ்லிம்கள் இருந்தால் நீதி தவறி விடுவார்கள், அதனால் முஸ்லிம் அல்லாத நபர்களை கொண்டு வருவோங்கிற காட்சியை தானே உருவாக்குறாங்க. நாங்க முஸ்லீம் அல்லாத 2 நபரை இப்ப போடுறோம், போட்டா அவங்களுக்கு என்னங்கிறாங்க, இதுவரைக்கும் ஏன் போடாம இருந்தது அப்படின்னா இது மதம் சார்ந்த ஒரு விஷயம். இப்ப உதாரணத்துக்கு வக்ஃப்ங்கிறதே அரபிக் வேர்டு. இப்ப இதை வந்து ஒரு சராசரி நபர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் புதிதாக போய் வக்ஃப்னா என்ன தெரிஞ்சுக்கணும். ஆனா பிறப்பிலேயே முஸ்லீமா இருக்கிறவனுக்கு வக்ஃப்னா என்னன்னு தெரியும். அதனுடைய சின்சியாரிட்டி எல்லாமே அவனுக்கு இருக்கும். அதனால் தான் முஸ்லீம்களே நிற்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்தோம்.
அப்ப இதுவரை வக்ஃபு போர்டுல இருந்த சேர்மனுக்கு இல்லாத ஒரு அக்கறை வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு இருக்கும் என்று சொல்வதன் மூலமாக, அப்ப இதே நிலைப்பாட்டை எல்லா மதத்தினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலும் நீங்கள் நிறைவேற்றுவீர்களா என்கின்ற கேள்விக்கு நிச்சயமாக பாஜகவிடத்தில் உச்ச நீதிமன்றத்தில் பதில் இருக்காது. ஏற்கனவே இப்ப அமானத்துல்லா கானில் இருந்து நம்முடைய காங்கிரஸ்ல இருந்து எல்லாருமே ஓய்சியில இருந்து எல்லோரும் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். பரவாயில்ல, லெட் இட் டேக் டைம். நான் ஒண்ணுதான் ரொம்ப தெளிவா சொல்லுவேன், கன்க்ளூசிவா சொல்றதா இருந்தா, இப்ப நம்மளும் பேசத்தான் போறோம். உச்ச நீதிமன்றத்தில் எப்படி இந்த வழக்கு போய் கொண்டிருக்கிறது, நாம் தொடர்ந்து சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இது போன்ற ஜேர்னலிசம் ரீதியாகவும் நம்முடைய எதிர்ப்பை தொடர்ந்து, ஏன்னா என்னுடைய நோக்கம் என்பது ரொம்ப தெளிவுதான். இதுல என்னன்னா, ஒரு சொத்து அபகரிக்கப்படுகிறது, சொத்து வந்து பாஜக இவங்க என்ன பண்ணிடுவாங்க உடனே, அதாவது நாங்க கம்ப்யூட்டரைஸ் பண்ணிடுவோம். கேரளாவுடைய கேலாமிட்டி நடந்ததற்கு பின்னால, கேரளாவிலே நடந்த அந்த அனர்த்தங்கள் நடந்ததற்கு பின்னால், அந்த இயற்கை பேரழிவு பேரிடர் நடந்ததற்கு பின்னால் பாராளுமன்றத்திலே கேள்வி கேட்கப்பட்டது, இந்தியாவில் இப்ப நடந்த பேரிடர்களை பற்றிய தகவல் உங்களிடத்தில் இருக்கிறதா, அதை பற்றிய டேட்டா உங்களிடத்தில் இருக்கிறதா என்று சொன்னால், ஒன்றிய அமைச்சர் எழுந்து சொன்னார், நேச்சுரல் கேலாமிட்டிஸை பற்றிய டேட்டா நோ டேட்டா அப்படின்னு சொன்னார், நோ டேட்டா அவைலபிள் அப்படின்னு சொன்னார். மெடிக்கல் இன்டர்ன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தற்கொலை செஞ்சுக்கிறாங்களே, சூசைட் ஆஃப் மெடிக்கல் இன்டர்ன்ஸ் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதை பற்றிய டேட்டா இந்த அரசிடம் இல்லை. நேச்சுரல் கேலாமிட்டிஸ்ல இறந்தவர்கள், ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றிய கணக்கு இந்த அரசிடத்திலே இல்லை. SC/ST மாணவர்களுக்கு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் நடந்த டிஸ்கிரிமினேஷனை பற்றிய தகவல்கள் டேட்டா இந்த அரசிடத்திலே இல்லை. ஃபார்மர்ஸ் ப்ராட்டஸ்டில் நடந்த எத்தனை விவசாயிகள் இறந்தார்கள், அதில் ஏற்பட்ட சேதத்தை பற்றிய டேட்டா இந்த அரசிடத்திலே இல்லை. கொரோனாவால் எத்தனை பேர் இறந்தார்கள் என்கின்ற டேட்டா இந்த அரசிடத்திலே இல்லை. டிமானிட்டைசேஷனிலே எத்தனை பேர் வங்கி வாசலிலே நின்று, ATM வாசலிலே நின்று இறந்தார்கள் என்கின்ற டேட்டா இந்த அரசிடத்திலே இல்லை. 30 கோடி ஏக்கர் நிலங்களை கொண்ட வக்ஃப் போர்டுடைய டேட்டாவை இவங்க கம்ப்யூட்டரைஸ் பண்ணிடுவாங்க. சோ இவைகளில் அனைத்துமே கேள்வி பொருளாக மாற்றப்படும். இப்ப என்னுடைய கவலை என்னன்னா, இது நீதிமன்றத்துக்கு போகுது, வழக்காடுறோம், இதெல்லாம் ஒரு பக்கம். பொதுமக்கள் இவர்களுடைய விஷ பிரச்சாரத்துக்கு பலியாகி விடுவார்களோ என்கின்ற பயம்தான். ஏதோ பெரிய இடம் இருந்துச்சு, அதை இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டாங்க, இவ்வளவு வருஷம் கோயில் இருந்துச்சு, கோயில் வக்ஃப் நிலத்துல, அதாவது எந்த நிலத்திற்குள் அதாவது கோவில் நிலத்திற்குள் மசூதி இருந்ததாகவும் பிரச்சனைகள் உண்டு, மசூதி இடத்தில் கோயில் இருப்பதாகவும் பிரச்சனை உண்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், என்னைக்கோ கட்டின பாபருக்கு இன்னைக்கு ஏன்னா பிரச்சனை பண்றீங்கன்ற மாதிரி 1500 வருஷமா இருந்து போச்சு, விடுங்க, அவ்வளவுதான், அது கோயில். அப்படியே அதை வந்து நம்ம பேசியே அதை வந்து தீர்த்துக்க போறோம், அது ஒரு இஷ்யூவே கிடையாது. அதுவும் அப்படி ஒரு இஷ்யூ இருக்குதுன்னா அது வந்து ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது ஒரு இடத்துல அப்படி ஒரு இஷ்யூ இருக்கும். ஆனால் அந்த இஷ்யூ தான் இந்த இந்தியாவுக்கே முதன்மையானது, இதைத்தான் பேச வேண்டும் என்று அயோக்கியர்கள் 14 மணி நேரம் விடிய பேசியிருக்கிறார்கள். பேசிட்டு போற போக்கில் அப்படியே மணிப்பூருக்கு கவர்னர் ஆட்சி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு மாநிலத்தை அப்படியே கவுத்து விட்டு போயிட்டாங்க, அதை பத்தி விவாதமே இல்லை. சைனாவுடைய ஊடுருவலை பற்றி பேச்சு இல்லை. இந்தியாவுடைய வேலைவாய்ப்பு அகிலேஷ் யாதவ் தான் கேட்டார், வேலைவாய்ப்பை பத்தி பேசல, விலைவாசி உயர்வை பத்தி பேசல, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிவை பத்தி பேசல, படிப்பை பத்தி பேசல, மக்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி பேசல, எதையுமே பேசாமல் 14 மணி நேரம் இதையே பேசியிருக்கிறார்கள். இந்த டைவர்ஷனல் டாக்டிக்ஸுக்கு பொதுமக்கள் பலியாகிவிடக் கூடாது என்கின்ற நோக்கத்தில் தான் நாம் இதை பேசுகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு அரிய தகவலை நம்ம நேரிட்டு பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி.